ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் வந்துச்சு. அப்போ போன அவுட்டிங் vlog தான். எங்கன்னா ஏற்காடு போயிருந்தோம். செம்ம கிளைமேட்டாக இருந்தது. இது வரைக்கும் நவம்பரில் ஏற்காடு போனதே இல்லை. இந்த வாரம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வேறு எங்கேயா போகலான்னு தான் இருந்தது. பட்டு இந்த புயல் தத்துவா புயல் வந்து சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் மழைங்கிறதுனால நினச்ச எந்த இடத்துக்குமே போக முடியல. சரி, நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு போனது தான் இது. மார்னிங் வந்து ஒரு ஏர்லியாகவே கிளம்பிட்டோம், ஒரு 9 மணிக்கெலாம். ஸோ கீழேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் மேலே போய் நம்ம மித்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி வெளியே போனால் வெளியே தான் சாப்பிட பிடிக்கும். ஸோ கையில் வந்து எதுவும் எடுத்துக்கல. இந்த ட்ரிப் தான் பார்த்தா வழியில் அவ்வளோ குரங்கு. மற்ற நாள்லேயும் இருக்கும், ஆனால் இவ்வளோ இருக்காது. இந்த ட்ரிப் நிறைய குரங்கு இருந்துச்சு. கீழே ஒரு 2வது ஹேர்பின் பெண்ட்லேருந்தே நல்ல ஒரு மிஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கூலிங்காக இருந்துச்சு. அதாவது நம்ம மாடர்ன் தேட்டர் தாண்டினதுமே நல்லா கூலிங் தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு வந்து இந்த எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பசங்களை, ஸ்கூல் காலேஜ்லாம். ஸோ பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஃப்ரைடே ஒர்க்கிங் டே, கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி போனது ரொம்ப தப்பாயிடுச்சு. நல்ல கூட்டம். சரி, இந்த லேடிஸ் சீட் தான் போனோம். போயிட்டு அங்கே ரிட்டர்ன் வரப்போ தான் இந்த போர்ட்ரேட், இந்த ஆர்ட் வரைகிறவங்கள பார்த்தோம். சரி, நம்ம வரைஞ்சா என்ன, ஆல்ரெடி ஒன்று இருக்குது, எனக்கு இருக்குது, என்னோடய ஹஸ்பண்டுக்கு இல்லை. சரி, அவருக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தது. நிறையா அன்றைக்கி டைமும் இருந்துச்சு, கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சு. சரி, இது பண்ணால் இதில் கொஞ்சம் நேரம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு இது வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பெருசாக இருந்தால் 700 ருபீஸு. நாங்கள் வந்து 300 ருபீஸ் தான் சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி வேணும் போஸ் அப்படின்னு கேட்டதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மம்முட்டி அவங்க போஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் வந்து அது கொஞ்சம் சைடாக இருக்குது, நம்ம நேராக பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக கன்வின்ஸ் பண்ணி அவர் எப்படி கன்வீனியண்ட்டாக இருந்துச்சோ அந்த மாதிரி தான் வரைஞ்சி கொடுத்தாரு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு 70%, 65 to 70% இருந்தது. பட் 100% அக்யூரசி இருந்துச்சா அப்படின்னா இல்லை தான். பட் இருந்தாலும் இதுவே ஒரு நல்ல ஒரு மெமரபுளான ஆர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வரைஞ்சது. ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக உட்கார சொன்னார். ரொம்ப நேரம் வந்து உட்காரவே முடியல போல இருக்குது. என்னை வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்தேன். பட் என்னாலேயே அதுக்கு மேலே முடியல. ஸோ நான் வேறு பக்கம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இவர் வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியல, அதனால் என்ன கொஞ்சம் நல்லா தூங்கவே ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் அப்பப்போ எழுப்பி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தானே, இல்லைனா இவருக்கும் வந்து நேரம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி ஆகிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் பண்ணது. ஆனால் ஓரளவுக்கு சூப்பராகவே வந்திருந்தது. இங்கே லேடிஸ் சீட்லேயும் நிறைய குரங்குங்க, நிறைய அந்த கடை இருக்கிறதுனால நிறையா சாப்பிட்றதுக்கு அந்த குரங்குகள் ரொம்ப சுற்றிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து சும்மா ஒரு மில்க் மாதிரி மிஸ்ட் இருந்துச்சு. அப்படியே வெறும் ஏரியாவே வெறும் ஒயிட்டாக இருந்துச்சு. சரி, அதை நம்ம அப்படியே அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எல்லா பக்கமும் டொயின்னு எட்டி பார்த்தா அந்த இடத்துல நேராக குரங்கு வந்து மூஞ்சிலே விழுவுற மாதிரி ஒடியாந்துட்டு இருந்துச்சு. சரி, வேணாம், அது சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இருந்தே மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். இந்த போர்ட்ரேட் வரைகிறதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 35 minutes ஆச்சு. நிறையா ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அப்படிலாம் வந்துட்டு இருந்ததுனால அவங்களும் நின்று இது என்னன்னு பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் யாரும் வரையலை, ஆனால் எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் போச்சு. இது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடு. என்னோடய வீட்டுக்கார் பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட் பண்ணதும் அவரே வந்து ஒரு நல்ல கவர் போட்டு நல்லா பேக்கிங் பண்ணி செல்லோ டேப்லாம் ஒட்டி நனையாமல் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு என்னென்ன மாதிரியான கம்ஃபர்டபுளோ அது எல்லாமே அவர் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலாக வெறும் பென்சில் ட்ராயிங் தான் அப்படின்னு சொல்கிறோம். அதிலே வந்து ஏகப்பட்ட வெரைட்டி காமிச்சிருந்தாரு. டார்க்காக ஷேட் பண்ணுறது, லைட் ஷேட் பண்ணுறது, அப்புறம் எந்தெந்த இடத்துல எரேஸ் போட்டு யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வெறும் கையில் மட்டுமே தேய்ச்சி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செம்மையாக தெரிஞ்சு வச்சுருந்தாரு. தோ இட்ஸ் ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட், பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆர்ட்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ ரசிக்கிறதே கிடையாது. டைரெக்டாக பிக்சர் ஆர்ட்டுக்கு போயிடுறோம் அப்படின்றதுனால இது வந்து அவ்வளோவா ரசிக்கிறது இல்லை. சரி, இது வந்து எவ்வளோ அக்யூரசி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இஃப் யூ விஷ். ஸோ அடுத்தது வந்து இது ரொம்ப குளிராக இருந்துச்சா, சரி இந்த காது வந்து அடைக்கிற மாதிரி ஒன்று வாங்கலாம். ஆக்சுவலாக அந்த முயலோட காது மாதிரி இருக்கிறதுனால அதை வாங்கி விளையாடணுன்றது தான் ஆசை.
அதுக்காக 1008 சாக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வாங்கவும் செஞ்சுட்டேன். இது வந்து ஒரு 150 ருபீஸு. இது வாங்கி இது போட்டு இதே மாதிரி பையன் அமுக்கினா அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கினது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் போட்டு காமிச்சா என்னோட பேர்ட்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை. அதுக்காக மட்டுமே தான் இது வாங்கினது. வாங்கிட்டு இதில் என்ன வந்து ஒரு நல்ல கேண்டிடாக பிக்சர் ஒரு வீடியோ எடுன்னு சொன்னால் கன்றாவியா என்னை காமெடி மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாரு, அங்கே பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ஓகே தான், வேறு வழி இல்லை. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. கீழேயே மதியம் லஞ்ச் சாப்பிடலாம் இல்லை பஜ்ஜி போட தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போனோம். அங்கே போனால் ஃபுல்லாக வந்து கார வடை போட்டுட்டு இருந்தாங்க. அது ஆளுக்கு ஒரு 2 சாப்பிட்டுட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டு அந்த காந்தி பார்க் தான் நாங்கள் எப்பயுமே சாப்பிட போவோம். அங்கே போயிட்டு அதுலேருந்து ரைட் சைடு உள்ளே கொஞ்சம் போனோம்னா ஒரு லாட்ஜ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு குளம் இருக்கும். அதில் வந்து வாத்து இருக்கும். ஒரு 4 வாத்து இருந்துச்சு. நம்ம அங்கே போனால் அந்த வாத்தை பார்க்காம அதுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு போடாமல் வந்ததே கிடையாது. லாஸ்ட் டைம் போனப்போ 4 இருந்தது. இப்போ இந்த ட்ரிப் போனப்போ 3 தான் இருந்தது. ஏன்னா ஒன்று வந்து நாய் வந்து பிச்சிடுச்சான். ஸோ அந்த 3க்குமே வந்துட்டு பிஸ்கெட் வாங்கி போட்டுட்டு பிஸ்கெட்டு வந்து அரௌண்ட் 50 ருபீஸ் ஆச்சு. இந்த மேரிகோல்டு தான். இது வந்து கீழே வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம் கூட. பட்டு அங்கே போயிட்டு அந்த மாதிரி இருக்கா இல்லையா ஒவ்வொரு முறையும் அப்படின்ற ஒரு டவுட்லேயே போகிறதுனால அங்கே போயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. சர்ப்ரைசிங்லி ஃபஸ்ட்டு பிஸ்கெட்லாம் ஒரு 2 பேக்கெட் பிஸ்கெட் மட்டும் போய் இருந்து சாப்பிட்டுச்சு. திரும்ப வேணும் அப்படின்னு அதுக்கு தோணுனப்ப அதுவே வந்து ஏறி வந்து இந்த செடிக்கிட்ட நின்று எங்களை இப்படி முழிச்சு பார்த்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தது. அது ஆக்சுவலாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்காகவே ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்கி போட சொன்னது நான். அது வந்து நம்ம கூப்பிடுறப்ப ஏதோ ஒரு வித்தியாசமாக சவுண்ட் பண்ணி கூப்பிடுறப்பெல்லாம் அது ரியாக்ட் பண்ணது பார்த்தது அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த பிளேஸும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த திட்டு மேலே அப்படியே உட்காந்து இருந்துட்டு இந்த வாட்டரை ரசிச்சுக்கிட்டு அந்த தண்ணி அப்படியே ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதுக்கப்புறம் அந்த ட்ரீஸ்லாம் ரொம்ப ஹைட்டான ட்ரீஸோட ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து தெரிஞ்சிச்சு அந்த இதில். ஸோ அதெல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இதுவும் பாருங்கள், இது வந்து வாக்கிங்கில் இருந்தது. வாக்கிங்கில் பிஸ்கட் தூக்கி போட்டால் செம்மையாக பிடிச்சிச்சு. இது வந்து 2ம் பேர் போல ஒட்டுக்காவே இருந்தது. இன்னொன்று வந்து தனியாக இருந்தது. அதுக்கு வந்து பிஸ்கெட் தூக்கி போட்டாலும் பெருசாக தெரியல. அதே மாதிரி அதோட பேர் தான் வந்து இறந்தும் போச்சுன்றதுனால அவ்வளோக்கா இதுங்க பக்கத்தில் வரல. அது பாட்டுக்கு ஒரு 2 பிஸ்கெட் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு திரும்ப தண்ணியில் விளையாட போயிடுச்சு. அந்த வேலையில் 2 வேலை முடிஞ்சது. ஒன்று வந்து பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இன்னொன்று வந்து இந்த வாத்துக்கு பிஸ்கெட் போடுறது. இது 2 தான் மெயின் வேலை அங்கே போனாவே. அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சதுக்குள்ளே வந்து பசி வந்துடுச்சு. சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெங்கடேஸ்வரான்னு ஒரு வெஜ் ஹோட்டல் இருக்கும். அங்கே போய் வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். பட் நாங்கள் வந்து ஒரு 2 மணிக்கு 2:15க்குள்ள உள்ளே போயிட்டோம். பட் அன்றைக்கின்னு பார்த்து அதான் லீவ் டே, எனக்கு மட்டும்தான் லீவு. அங்கே வேறு யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சது ஒர்க்கிங் டே அப்படின்னா. பட் நம்மளோட கணிப்பு வந்து தப்பாக போயிடுச்சு. ஓரளவுக்கு நல்ல கூட்டமாக இருந்ததுனால ஹோட்டல்லையும் நல்ல கூட்டம். ஸோ சாப்பாடும் வந்து தீர்ந்து போச்சு. இது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து நல்லூர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இந்த ரோடு மட்டும்தான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. சரி இதில் அப்படியே ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம், அப்படியே அங்கேருந்து என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க அப்படின்னு அந்த மாதிரி ராவடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எடுத்தது தான் இந்த வீடியோ. அதுலேருந்து அப்படியே ரிட்டர்ன் வரப்போ பார்த்தா இது இந்த ஃபஸ்ட் நல்லூர் ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு என்னோட ஹஸ்பண்ட்க்கு. சரி ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு திரும்பி அப்படி வண்டியை திருப்பினப்போ அந்த மயில் வந்து கண்ணில் தென்பட்டுச்சு. கிளைமேட் வந்து சும்மா சொல்லக்கூடாது. மேலே ஒரு 11 o'clockலாம் நல்ல மிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. குளிர் இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து இது அரௌண்ட் ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. செம்ம குளிர். இப்படி ஒரு குளிர் அந்த ஏற்காட்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அப்படியே கால்குள்ளெல்லாம் ஜில்லுன்னு இருந்துச்சு. செப்பலுக்கும் காலுக்கும் நடுவில் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஃபீல் ஆச்சு. உடம்புலாம் அப்படியே ஐஸ் மாதிரி குத்துற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. ஒரு பக்கம் குளிர என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தாலும் பட் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் எனக்கு சளி பிடிச்சிக்குமா அந்த மாதிரி ஆகிடுமா அப்படின்ற கொஞ்சம் பயமும் இருந்தது. பட் எனிவேஸ் சொட்ரு போடாமல் தான் நான் மேக்ஸிமம் இந்த இடத்துல இருந்திருக்கேன். பட் இந்த ட்ரிப்பில் சொட்ரு போட்டுகிட்டே நல்லா குளிர்ற மாதிரி தான் இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. தூரத்தில் மிஸ்ட்டு, அப்புறம் அந்த ட்ரீஸ் மேலெலாம் அந்த ஸ்னோ இல்லை மிஸ்ட்டு கவர்டு,
அப்படியே முன்னாடி பார்த்தாலே ஒரு புகைக்குள்ளே தான் எதையோ பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, சாப்பிட்டு வந்தாச்சு. நல்லூர் ஃபால்ஸும் போக முடியல, டயர்டாக இருந்ததுன்றதுனால சரி கொஞ்ச நேரம் லேக்குக்குள்ளே, இந்த லேக் போட் ஹவுஸ் அந்த உள்ளே போனால் 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது ரொம்ப வேஸ்ட்டு. சரி வெளியே மேலேயே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்துட்டு, அங்கே கொஞ்ச நேரம் இந்த புதுசாக அந்த வாங்கின அந்த குளிருக்கு காதில் வந்து போட்டுக்கிறது வாங்கினதில் அதை வச்சுட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துட்டு இது ரிட்டன் கீழே வரத்துக்கு கிளம்பிட்டோம். ரிட்டன் வரப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் வந்து கிளைமேட் நல்லா இருந்ததுன்றதுனால வர்த்து வருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும். ஸோ இந்த லேக் வந்து தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பக்கத்தில் போனால் ரொம்பவே ஸ்டிங்கியாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்கல. இந்த இடத்துல வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு எதுக்காக யோசிச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இங்கே உட்கார்றதுல அவ்வளோ ஒன்றும் இஷ்டம் இல்லை. ஒரு மாதிரி என்ட்ரு ஆனதுமே இருக்கிறதுனால இங்கே மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் இருக்கும். ரெண்டாவது அண்ணா பார்க்கு ஆப்போசிட்டில் அவ்வளோ ஒரு க்ரௌட் இருக்கும். இந்த பக்கம் சும்மா டம்மி பார்க், அதனாலேயும் அங்கேயும் சரி உட்காந்துன்றதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக இஷ்டம் இல்லை. பட் இங்கே இருக்கலாம், சேரூர் ரைஸ் நம்ம போகலான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சது. பட் ஆனால் கீழே வந்து நான் இருந்த கூட்டத்தை பார்த்தா மேலே தான் எல்லாருமே போவாங்க, கசகசன்னு இருக்கும். அதனால் அங்கே போய் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓப்பன் ஸ்பேஸ் வேறு, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதுனால அங்கேயும் போகல. வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே எல்லாமே கோயில் வந்து பூட்டி இருக்கும். ஸோ நம்ம அது என்ன வெந்தக்கோட்டை வியூ பாயிண்ட் போகலான்னு பார்த்தா அங்கேயும் போகிறதுக்கு சிறப்பாக இருந்தது. சரி எங்கேயுமே போவோம், நான் வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி வந்து இங்கே கீழே உட்காந்த வரையும் தான் தெரிஞ்சு இந்த ஊர் எவ்வளோ கிளைமேட்டோட இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.